சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா? இப்போ நிறைய படங்கள் வந்து உங்களுடைய அதிரடி படங்களா இருக்கட்டும், நகைச்சுவை, இந்த மாதிரி காதல் பண்பு எல்லாமே அடங்கிய ஒரு படம், சூப்பர் ஹிட் கொடுக்கக்கூடிய படம் தான். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் தான். எப்படின்னா உங்களோட படங்கள் அத்தனையுமே அதாவது திருப்பாச்சி, திருவண்ணாமலை, பழனி, அந்த மாதிரிலாம் அந்த ஊர் பேர் சிவகாசிலாம் இருக்குல்ல, அது எப்படி சார் ஊர் பேர் மட்டும் கரெக்டா வச்சு? அது எனக்கு ரொம்ப நாளாவே உள்ள டவுட் சார், கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்களேன். ஊர் நாட்டரசு போட்டு பக்கத்து ஊர், எங்கள் அம்மா பிறந்த ஊர் கருங்காலக்குடி. இந்த பரிசு லீவில் என் கூட பிடிக்க பசங்கள்லாம், நான் திருச்சிக்கு போனேன், நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு இங்கே கோயம்புத்தூருக்கு போனேன், இன்னும் சொல்லுவான் நான் எங்கள் அண்ணன் வீடு மதுரைக்கு போனோம்மா. நான் எங்கேயுமே போனதில்லை, எங்கேயுமே போட மாட்டாங்க. எங்கள் ஊர் தான் விட்டால் எங்கள் அம்மா ஊர், அதனால அங்கே போக முடியல. வாய்ப்பு கிடைக்குது, இப்போ போவோம் திருப்பாச்சி, சிவகாசி, அப்படியே ஆந்திரா திருப்பதி, அப்படியே இங்கே பழனி, திருவண்ணாமலை, தர்மபுரி, நிறைய ஊர் இருக்கு. ஆமா, அதை நான் போயிட்டு இருப்பேன். சின்ன வயசு நிறைவேறாம போச்சு சில ஆசைகள், அதை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நிறைவேற்றிக்கணும். அதனால நான் வந்து எல்லாருக்கும் சொந்த ஊர் ஒண்ணுதான். உங்களுக்கு எந்த ஊர்? என்ன சொந்த ஊர்? அது மாதிரி இவருக்கு ஒரே ஊர் தான், பண்ணைபுரம். எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, தர்மபுரி, எத்தனை ஊர் இருக்கு, யாருக்கு கிடைக்கிற பாக்கியம். அதனால எனக்கு சொந்த ஊருங்கிறது ஒரு ஊர்ல பல ஊர். புரிஞ்சுதா மேடம்?